இருள் சூழ்ந்த காட்டு பாதை. மழை கொட்டி பெய்யுது. மின்னலின் ஒளியில் ஒரு நிமிஷம் பாதை தெரியும், அடுத்த நிமிஷம் முழுக்க இருட்டு. அந்த பாதையில ஒருத்தன் நடக்கிறான். விஷால். அவன் கண்களில் கோபம், உடம்புல ரத்தம் பாயும் வேகம். ஒரு கைய கட்டி இருக்கு. ஏன்னா அவன் நண்பன் ரஹ்மான யாரோ கடத்திச்சு போச்சு. நிழல்களின் கூட்டம். விஷால் முன்னே போறதுக்குள் மரங்களுக்குள்ள நிழல்கள்ல சலசலப்பு. அதே நேரம் வருகிறதா 2 பேர் கருப்பு முகமூடி கட்டி வெளியே வந்துடுறாங்க. இருவரும் ஒரே நேரம் தாவுறாங்க. ஒருத்தன் கத்தி வச்சு, இன்னொருத்தன் சங்கிலி. விஷால் கை குத்துற மாதிரி பஞ்சு ஒருத்தனோட முகத்துல குண்டு மாதிரி விழுது. டக்! சங்கிலி உடன் பின்னாடி இருந்து அடிக்க, விஷால் கையை தாழ்த்து கீழே சுழற்சி போல கால் வைக்க அந்த ஆள் நிலத்தில் சரிந்து விடுறான். விஷால், நீங்க யாரா? ரகுமான் எங்கே? ஆனா பதில் இல்ல. இருட்டிலிருந்து இன்னும் நிழல்கள் வர ஆரம்பிக்குது. அந்த நிழல்களுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆள் வர்றான். அன்பா சொல்ல முடியாது, இவன் கொரில்லா பாடி கொண்ட ஃபைட் மாஸ்டர் போல. அவன் குரல் முழங்குறது. உன் நண்பன் எங்களை தடுக்க வந்தான். காப்பாற்ற வேணும்னா முதல்ல என்னை தாண்டி போ. விஷாலம் அந்த பெரிய ஆளு மத்தியில் ரத்தம் கொதிக்கும் போர் ஆரம்பிக்குது. பெரிய ஆள் மின்னலின் வேகத்துல மொத்தம் 4 பஞ்ச். விஷால் ஒவ்வொன்னையும் தடுக்கும், ஆனா கைகளை வருத்தம். 3வது அடியில விஷால் பின்னே பாயிண்ட் மரத்தில மோதுறான். ரத்தம் வாயிலிருந்து வழியுது, ஆனா கண்களில் ஒரு நான் விடமாட்டேன் ஃபைட் ஸ்பிரிட். விஷால் மண்ணை எடுத்து அந்த ஆளின் கண்ல தள்ளுறான். அவன் ஒரு வினாடி கண்ணு மூடுறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஷால் அவன் வயிற்றுக்கு கொடூரமான நீ அட்டாக். பெரிய ஆள் சமநிலையை இழக்கிறான். பின்னே போயிருந்த சங்கிலி பையன் விழுந்த இடத்துல இருந்த இரும்பு கம்பியை விஷால் எடுக்கிறான். அவன் ஓடி வந்து சுழற்றி கம்பி அந்த பெரிய ஆளின் காலிடம் மோதுது. அவன் விழும் நேரத்துல விஷால் சக்தி முழுக்க சேர்த்து ஒரே பாய்ச்சல். புலி ஸ்ட்ரைக். காலடிதான், ஆனா பாறை உடைக்கிற அளவுக்கு வலிமை. பெரிய ஆள் தரையில் விழுந்து எழ முடியாம போறான். ரஹ்மான் காப்பாற்றல். குண்டான கதவு திறந்து ரஹ்மான் உள்ளே கட்டி போட்டு கிடைக்கிறான். விஷால் அவன் கயிறை வெட்டுறான். ரஹ்மான், இவ்வளவு பேர் இருந்தாங்க, நீ ஒருத்தனே எப்படி? விஷால் சிரிச்சு, நீ ஏன் நண்பன்டா, உனக்கு நான் தோற்றால் என்ன முகம் காட்டுறேன்? தரையில விழுந்த பெரிய ஆள் மெதுவா சொல்றான், இந்த சண்டை இங்க முடிஞ்சிடல. உனக்கு முன்னாடி இன்னும் பெரியவர்கள் இருக்காங்க. விஷால், ரஹ்மான் ஒருவரையும் பார்த்து கொண்டனர். இது ஆரம்பம் மட்டும்னு புரிஞ்சிச்சு. மின்னல் அடிச்சது. விஷால், ரஹ்மான் இருவரும் மழைநீர்ல நடந்துகிட்டே காட்டை விட்டு வெளியே வந்தாங்க. கேமரா தீரையா மேல பாயுது. மரத்தின் மேல ஒரு கருப்பு முகமூடியவன் நின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான்.